இங்கே பாருமா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஏரியானா பரப்பளவு அப்படின்னு அர்த்தம். அதுக்கான ஃபார்முலா 2 ஃபார்முலா இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு ஃபார்முலா 1/2 மாடுலஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரு. அதே ஃபார்முலா தான் ரெண்டாவது ஃபார்முலானா 1/2 மாடுலஸ் ஏபி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார். ஏன் 2 ஃபார்முலானா கணக்கில் வந்து நமக்கு 2 வேல்யூ கொடுத்துருக்காங்களா 3 வேல்யூ கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். கணக்கில் 2 வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். 1/2 மாடுலஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரை யூஸ் பண்ணணும். கணக்கில் 3 வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா தான் இதை யூஸ் பண்ணணும். 1/2 மாடுலஸ் ஏபி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார். எக்ஸாம்பிளுக்கு கணக்கை பாரு. இங்கே பாரு, தான் கணக்கு. இப்படி தான் கேட்பாங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஹூஸ் அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு கொடுத்துட்டு 3i + j + 2k வெக்டார் அண்டு 2i - 2j + 4k வெக்டார். இப்போ கணக்கில் பாரு, 2 வேல்யூ உனக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னால் முக்கோணத்தின் பரப்பு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதே கணக்கில் உனக்கு 3 வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா கணக்கு எப்படி இருக்குன்னா, இங்கே பாரு, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த பாயிண்ட்ஸ் ஹூஸ் பொசிஷன் வெக்டார்னு கொடுத்துட்டாங்க. பொசிஷன் வெக்டார்னாலே நம்ம ஓஏ வெக்டார், ஓபி வெக்டார், ஓசி வெக்டார்னு தான் எடுத்துக்கணும். அதை மெமரி வச்சுக்கணும். இப்போ இதில் 3 வேல்யூ இருக்குது. ஓகேவா? இப்போ 2 வேல்யூ கொடுத்தா ஃபார்முலா 1/2 மாடுலஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு எடுத்துக்கணும். 3 வேல்யூ கொடுத்தா ஃபார்முலா 1/2 மாடுலஸ் ஏபி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார் எடுத்துக்கணும். அவ்வளவுதான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ பாரு, 2 வேல்யூ கொடுத்துருந்தா கணக்கை எப்படி போடுறது அப்படின்னு பாரு. இப்போ ஏரியா ட்ரையாங்கிள்னா முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்கணும். இந்த 2 வெக்டாரும் அடுத்தடுத்த பக்கமாக இருக்கான். 3i + j + 2k ஒரு வெக்டார் ஃபார்மெட்டு. அடுத்து 2i - 2j + 4k வெக்டார் ஒரு வெக்டார் ஃபார்மெட்டு. என்ன கணக்கில் கேட்டிருக்காங்க? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னா முக்கோணத்தின் பரப்பை கண்டுபிடி. முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா 1/2. இப்போ இங்கே 2 வேல்யூ கொடுத்துருந்தாங்களாம் 3 வேல்யூ கொடுத்துருக்காங்களான்னு பாரு. 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபார்முலா 1/2 மாடுலஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. ஏ டாட் பி எப்படி கண்டுபிடிக்கிறது, கோடு போட்டு மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உனக்கு தெரியும். இப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதுமாரி கிராஸ் வந்தாலே மேட்ரிசஸ் ஃபார்மெட்டு போட்டு ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஏவை எடுத்து எழுது. 3 ஐயா 3, 1 ஜே 2k, 2 ஐ -2j 4k எழுதிக்க. எழுதுனதுக்கு அப்புறம் மேலே ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ன்னு அந்த சிம்பிளை போட்டுக்கணும். ப்ளஸ்ஸு ஐ வெக்டார் போட்டு ஒரு சின்ன பாக்ஸு, அப்புறம் -j வெக்டார் போட்டு ஒரு சின்ன பாக்ஸு, அப்புறம் +k வெக்டார் போட்டு ஒரு சின்ன பாக்ஸு. இப்போ இதுக்குள்ளே 4 நம்பர் வரணுமா? இப்போ ஐ எதில் இருக்குது? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இந்த ஷேப்பில் உள்ள நம்பரை டெலிட் பண்ணிட்டுனா இங்கே ஒரு 4 நம்பர் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு ரோவையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் டெலிட் பண்ணிடணும். ஐக்கு இந்த 4 நம்பர் மட்டும் இந்த கட்டத்துக்குள்ளே வரும். அடுத்து பாரு, ரெண்டாவது -j வெக்டாரா, அதே மாதிரி அடுத்தது இந்த ஷேப்பில் கட் ஆகிடும். இந்த 2 நம்பர் இந்த 2 நம்பர் இந்த கட்டத்துக்குள்ளே வரும். 3 2 2 4. அடுத்து பாரு கே வெக்டாரா, அதே மாதிரி அந்த 4 நம்பர் இந்த ஷேப்பில் வந்து கட் ஆகிடும். இந்த 4 நம்பர் கிடைக்குமா? பாரு, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷேப்பில் கட் ஆகிடுது, இந்த 4 நம்பர் கிடைக்கிது எழுதியிருக்கேன். அடுத்தது டி ஷேப்பில் உள்ள நம்பர் கட் ஆகிடுது, பேலன்ஸ் உள்ள இந்த 2 நம்பரை அந்த பாக்ஸ்குள்ளே எழுதியிருக்கேன். லாஸ்ட்டு பாரு கே வெக்டாருக்கு இந்த டைரக்ஷன் உள்ள அந்த லாஸ்ட்டு காலமும் ஃபஸ்ட்டு ரோவும் கேன்சல் ஆகுது. இந்த ஷேப்பில் இந்த 4 நம்பரை இந்த பாக்ஸ்குள்ளே எழுதுகிறேன். 3 1 2 -2 எழுதியாச்சு. ஓகேவா? ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் தான் கண்டுபிடிச்சிட்ருக்கோம். இப்போ எப்பொழுதும் போல் கவனி, இது 2ஐயும் பெருக்கணும். இது 2ஐயும் பெருக்கி கார்னரில் ஒரு மைனஸ் இருக்குதுன்னு அர்த்தம். 1ஓட 4 பெருக்கினீங்கன்னா 4 மூளை விட்டத்தை தான் பெருக்கணும். இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும், இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 4 -2 2 -4 +4. ஓகேவா? அடுத்தது பாரு -j வெக்டார், 2ஐயும் மல்டிப்ளை பண்ணினா 12. 2ஐயும் பெருக்கிறப்ப +4. எப்பொழுதுமே இங்கே கார்னரில் ஒரு மைனஸ் இருக்குதுன்னு அர்த்தமா? +4 மைனஸை பெருக்கினீங்கன்னா -4. அடுத்தது பாரு +k வெக்டாரு, +k வெக்டாரா, இது 2ஐயும் பெருக்கினீங்கன்னா -6. இது 2ஐயும் பெருக்குன்னா 2, ஒரு மைனஸை பெருக்கிட்டிங்கன்னா -2. ஓகேவா? அடுத்து பாரு ஐ வெக்டாரா,
4 + 4 என்ன வரும்? உள்ளே பாரு, ஒரே சைனாக இருந்தால் கூட்டி அதே குறியை போடு, வேறுபட்ட சைனாக இருந்தால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய பக்கத்தில் உள்ள குறியை போடு. ஒரே சைனு அப்போ 8 மைனஸ் ஜே வெக்டாரா, வேறுபட்ட சைனு 12ல் 4 போக 8. அடுத்து பாரு ப்ளஸ் கே வெக்டாரு, ஒரே சைனா -8. இப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பாரு, 8i வெக்டாரு மைனஸ் 8j வெக்டாரு மைனஸ் 8k வெக்டார் கிடச்சிச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது ஃபார்முலா என்ன உனக்கு? 1/2 மாடுலஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். இப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ கோடு போட்டு மாடுலஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கணும்? இது மாதிரி கோடு போட்டாலே என்ன சொல்லியிருக்கோம்? ரூட்டு போட்டு அந்த நம்பரை அப்படியே ஸ்கொயர் பண்ணணும்னு சொல்லியிருக்கோமா? 8 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 8 8 64, 8 8 16ன்னு போடுவேன். பாதி பேர் அந்த தப்பை பண்ணக்கூடாது. அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். இங்கே மைனஸ் இருந்தாலும் என்ன உனக்கு? ப்ளஸ்ஸு தான், அதை தான் நீ நினச்சிக்கணும். ப்ளஸ்ஸு போட்டுட்டு 8 8 64, -8 × -8 64, இங்கே 64 தான். எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 12. ஓகேவா? எல்லாத்தையும் கூட்டி ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லு. 192. அதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? இப்போ கவனிங்க பாரு, மாடுலஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் என்ன கிடச்சிருக்கு? √192 கிடச்சிருக்கு. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல்ட்டு முக்கோணத்தின் பரப்பு ஈக்குவல்ட்டு என்ன வரும்? இப்போ முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன எழுதியிருக்கேன்? 1/2 மாடுலஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரா? மாடுலஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் என்ன கண்டுபிடிச்சாச்சு? 192ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல்ட்டு இந்த ஃபார்முலாவில் ஆன்சரை நம்ம போடணும். அதாவது வந்திருக்க ஆன்சருக்கு முன்னாடி பக்கத்தில் ஒரு 1/2 போட்டுக்கிட்டோம்னா அதுதான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஓகேவா? இதுதான் இதோட ஆன்சர். நல்லா கவனிச்சுக்க. இந்த ஒரு கணக்கை வச்சே நான் உனக்கு 3 இதுக்கு சொல்கிறேன் பாரு. ஏ கிராஸ் பி இது மட்டும் கண்டுபிடிச்சோம்னா அதுதான் கொலினியர். போட்டுட்டு இருக்கிற கணக்குக்கு ஏ கிராஸ் பி வரைக்கும் கண்டுபிடிச்சி வச்சுட்டோம்னா அதுதான் கொலினியர் ஆன்சர். ஓகேவா? கண்டுபிடிச்சிருக்க கணக்குக்கு முன்னாடி இந்த 1/2 போடலைன்னா அதுதான் ஏரியா பேரலகிராமோட ஆன்சரு. ஓகேவா? இப்போ 1/2 போட்ட வாசி இது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஆன்சர். அவ்வளோதான். மொத்தம் 3மே ஒரே கான்செப்டுக்குள்ளே தான் இருக்குது. இது 2 வேல்யூ கொடுத்தா அப்படி போடணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது 3 வேல்யூ கொடுத்தா எப்படி போடுறது அப்படின்னா அடுத்து நம்ம பார்ப்போம்.